வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். விசாரணைக்கு அழைக்கப்படவுள்ள சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகள் கொழும்பில் பரபரப்பு. ராஜபக்சகளோடு சேர்ந்து அரசாங்கம் நடத்தும் நாடகம், இம்ரான் எம்பி கடும் குற்றச்சாட்டு. TIN இலக்கம் பெறாத 40 லட்சம் பேருக்கு முக்கிய அறிவிப்பு. ரஷ்யாவின் எண்ணெய் கப்பலை துரத்தி பிடித்த பிரித்தானியா, நடுக்கடலில் அதிரடி. இரத்தக்கரை படிந்த கொலையாளிகள் இங்கு ஒருபோதும் தப்பிக்கவே முடியாது, பேராயர் கர்தினால் ரஞ்சித் சாட்டையடி. ஒரே நாளில் 926 சந்தேக நபர்கள் கைது, நாடு முழுவதும் முடக்கிவிடப்பட்ட விசேட போதைப் பொருள் ஒழிப்பு திட்டம். செம்மணியில் அடுத்தடுத்து வெளிவரும் சிறுவர்களின் என்புக்கூடுகள். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி, மத்திய வங்கி வெளியிட்டுள்ள தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். நிதி குற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்கள் தொடர்பாக வரும் வாரங்களில் பல சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகள் விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு துறைக்கு அழைக்கப்பட உள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று பரபரப்பு தகவல் வெளியிட்டுள்ளது. அத்துடன் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நடத்தப்படும் விசாரணைகளின் காரணமாக வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் மற்றும் உயர் பதவியில் உள்ள அரசு அதிகாரிகளை தொடர்ந்து விசாரிக்க அரசு உளவு அமைப்புகள் களமிறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளையும் சட்ட நடவடிக்கைகளையும் தவிர்த்து பல்வேறு வழிகளில் இவர்கள் வெளிநாடு செல்லக்கூடும் என்ற சந்தேகத்தின் பேரில் இவர்களை கண்காணிக்க வேண்டியதன் அவசியத்தை சில அமைப்புகள் தெரிவித்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக குற்றப்புலனாய்வு துறையும் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணையகமும் பல அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளுக்கு நீதிமன்றங்கள் மூலம் வெளிநாட்டு பயண தடைகளை பெறுவதற்கான நடவடிக்கைகளை சமீபத்தில் எடுத்துள்ளன. நாட்டின் தற்போதைய பிரதான பிரச்சனையாக பொருளாதார நெருக்கடி உருவெடுத்துள்ள நிலையில் அதனை முறைப்படி மூடி மறைப்பதற்காக அரசாங்கம் ராஜபக்ச தரப்பினரும் இணைந்து அரங்கேற்றும் ஒரு கூட்டு நாடகமாகவே சலை விவகாரத்தை நான் பார்க்கின்றேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மக்ரூர் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலானது இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சிக்கு இடப்பட்ட அடித்தளமாகும். அரசியல் லாபத்திற்காக நடத்தப்பட்ட பல்வேறு விசாரணைகளின் மூலம் தெரியவரும் இந்த பயங்கரவாத தாக்குதல்கள் முதலாவதாக பயனடைந்தவர்கள் ராஜபக்சர்களும் பொதுஜன பெரமுனவினரும். அதன் பின்னரான சூழ்நிலையில் இந்த விடயத்தை மையப்படுத்தி அதிகாரத்திற்கு வந்தவர்கள் தேசிய மக்கள் சக்தியினர் ஆவர். இந்த தாக்குதலினால் நாம் 3 விதமான பெரும் சவால்களை சந்தித்தோம். முதலாவதாக அரசியல் சதித்திட்டங்களால் அரங்கேற்றப்பட்ட இந்த பயங்கரவாத தாக்குதலில் பல அப்பாவிகள் உயிர் பலி கொள்ளப்பட்டனர். இரண்டாவதாக முஸ்லிம் சமூகமாகிய நாம் பல்வேறு சவால்களுக்கும் அபாண்டமான பழி சுமத்தல்களுக்கு முகம் கொடுக்க நேரிட்டது. மூன்றாவதாக இந்த தாக்குதலை கருவியாக்கி எமது ஆட்சி கவிழ்க்கப்பட்டு நாம் தொடர் தோல்விகளை சந்திக்க நேரிட்டது. இந்த தாக்குதலினால் எம்மீது பழி சுமத்தப்பட்டாலும் உண்மையான சூத்திரதாரிகள் யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். நாட்டின் பொருளாதார பிரச்சனை தலைதூக்கி இருக்கும் சூழலில் அதனை மூடி மறைப்பதற்காகவே இந்த அரசாங்கம் சலை விவகாரத்தை ஒரு பிரதான கதாநாயகனாக்கி அரசியல் லாபம் அடைந்து வருகின்றது. பொதுஜன பெரமுனவும் அவர்களது சகாக்களும் மீண்டும் இனவாதத்தை தூண்டி இந்த விவாதத்தை வைத்து மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றும் முயற்சியில் இறங்கியுள்ளனர். உண்மையில் தற்போது நாட்டில் உள்ள பொருளாதார பிரச்சனையை திசை திருப்புவதற்காக இருதரப்பும் இணைந்து ஒரு நாடகத்தை நடத்துகின்றன. இதனால் நாடு பொருளாதார ரீதியில் அதாள பாதாளத்திற்கு செல்லும் வரை இந்த இருதரப்பும் இத்தகைய தொடர் நாடகங்களை அரங்கேற்றவே போகின்றார்கள். இந்த விடயத்தை நாம் இருவேறு நிலைப்பாடுகளிலிருந்தே அவதானிக்கின்றோம். நமக்கு நாட்டின் பொருளாதார மூச்சியும் அவசியம். அதே போல உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு நீதியும் வேண்டும். இதுவே ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. எனவே அரசியல் நாடகங்களை ஓரம் கட்டி வைத்துவிட்டு உண்மையான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கும் பொருளாதார மீட்சியை அடைவதற்கும் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று நான் வலியுறுத்துகின்றேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வரி செலுத்துவோர் அடையாள இலக்கம் பெற வேண்டியவர்களில் சுமார் 40 லட்சம் பேர் இதுவரை அதனை பெற்றுக் கொள்ளவில்லை என்று உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. தற்போது வரை 13 மில்லியனுக்கும் அதிகமானோர் TIN இலக்கத்தை பெற்றுள்ளதாகவும் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து குடிமக்களும் கட்டாயமாக TIN இலக்கம் பெற்றிருக்க வேண்டும். நாட்டில் சுமார் 17 மில்லியன் பேர் இந்த இலக்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டிய நிலை காணப்படுவதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டது. மேலும் 2026 ஆண்டின் 11ஆம் இலக்க உள்நாட்டு இறைவரி சட்டத்தின் கீழ் பல்வேறு சேவைகள் மற்றும் பரிவர்த்தனைகளுக்கு TIN இலக்கம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வங்கிக் கணக்குகள் ஆரம்பத்தில் மோட்டார் வாகனங்களை பதிவு செய்தல் மற்றும் புதுப்பித்தல், வணிக பதவிகள் மேற்கொள்ளல், நிறுவன பங்குகளை மாற்றம் செய்தல் மற்றும் கடன் அட்டைகள் பெறுதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு TIN இலக்கம் அவசியமாக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நடைமுறையில் உள்ள சட்ட ஏற்பாடுகளின்படி
TIN இலக்கம் இனி ரகசிய தகவல்களாக கருதப்படாது என்றும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் மீதான போருக்கு தேவையான நிதியை திரட்டுவதற்காக சர்வதேச தடைகளை மீறி மசகு எண்ணெய் கொண்டு சென்ற ரஷ்யாவின் நிழல் கப்பல் ஒன்றை பிரித்தானிய ஆயுதப்படைகள் இங்கிலீஷ் சேனல் பகுதியில் அதிரடியாக சிறைப்பிடித்துள்ளன. ஸ்மெர்ட்ஸ் என்ற பெயருடைய இந்த எண்ணெய் கொள்கலன் கப்பல் ரஷ்யாவின் லுகா துறைமுகத்திலிருந்து எகிப்து மற்றும் இந்தியாவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது பிரித்தானிய பிரதமரின் உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சுமார் 6 மணி நேரம் நீடித்த இந்த கூட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளில் பிரித்தானிய ராயல் மரைன் கமாண்டோக்கள் மற்றும் தேசிய குற்றவியல் முகமை அதிகாரிகள் ஸ்னீப் ஹெலிகாப்டர்கள் மற்றும் கடற்படை போர்க்கப்பல்களின் உதவியுடன் கப்பல்களுக்குள் புகுந்து அதனை கைப்பற்றினர். சமீபத்தில் கேமரூன் நாட்டின் கப்பல் பதிவேட்டிலிருந்து நீக்கப்பட்டதால் எந்தவொரு நாட்டின் கொடியுமின்றி பயணித்த இந்த கப்பல் இங்கிலாந்தின் தெற்கு கடற்கரையான டோர்செட் அருகே பாதுகாப்பாக நங்கூரமிடப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. இந்த வெற்றிகரமான நடவடிக்கை குறித்து பேசிய பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர், இது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் உள்ளிட்ட உக்ரைன் போருக்கு நிதி வழங்குபவர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை என்றும் ரஷ்யாவின் வருவாயை முடக்கும் ஒரு பலத்த அடி என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி பிரித்தானியாவுக்கு தனது நன்றியை தெரிவித்ததோடு ஐரோப்பிய நாடுகள் இத்தகைய கப்பல்களை பறிமுதல் செய்ய வலுவான சட்டங்களை கொண்டுவர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த காலங்களில் மனித உயிர்களை அழித்து தங்களது கைகளை இரத்தத்தால் நன்னித்துக் கொண்ட கொலையாளிகளும் ஊழல்வாதிகளும் மீண்டும் தங்களை கழுவிக்கொண்டு சமூகத்தின் முன்னால் உத்தமர்களைப் போல பலம் பெற நாம் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்று கொழும்பு மறைமாவட்ட பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை கடுமையான தொனியில் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் குறித்த உண்மைகளை மூடிமறைக்க எவ்வகையிலும் அனுமதிக்க முடியாது என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். கடந்த 2024 செப்டம்பர் ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து புதிய ஜனாதிபதி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த போது இந்த குற்றத்தின் உண்மைகளை மறைக்க மாட்டேன் என்று உறுதியளித்தார். அதற்கமைய தற்போதைய விசாரணைகள் வேகம் பெற்றுள்ளமை வரவேற்கின்றோம். இந்த கொடூர தாக்குதலுக்கு பின்னர் ஒரு பாரிய அரசியல் சதித்திட்டம் இருந்தமைக்கான உறுதியான சான்றுகள் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு வருவதாக புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். அன்று அதிகாரத்தில் இருந்தவர்களால் திட்டமிட்டு மூடிமறைக்கப்பட்ட உண்மைகள் தற்போதுதான் வெளிச்சத்துக்கு வர தொடங்கியுள்ளன. அதே நேரம் தங்களது அரசியல் பிம்பம் சிதைந்துவிடும் என்ற அச்சத்தில் இந்த சதியில் ஈடுபட்ட ஒரு தரப்பினர் ஊடகங்களை போராட்டங்கள் மற்றும் தனிப்பட்ட தாக்குதல் மூலம் தற்போதைய விசாரணைகளை பின்னுக்கு தள்ள தீவிரமாக முயன்று வருகின்றார்கள். எனவே இந்த கொடூர கொலை குறித்து மேலதிக தகவல்கள் அறிந்தவர்கள் நீதிக்காகவும் தார்மீக வலிமைக்காகவும் துணிச்சலுடன் முன்வந்து சாட்சியம் அளிக்குமாறு ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் அழைப்பு விடுக்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். முழுநாடுமை ஒன்றாக தேசிய செயல்பாடு என்ற தொனிப்பொருளின் கீழ் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட போதைப் பொருள் ஒழிப்பு திட்டத்திற்கு அமைய கடந்த சனிக்கிழமை மாத்திரம் 926 சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கடந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த தேசிய திட்டத்தின் கீழ் நேற்று நாடு முழுவதும் சுமார் 928 விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகள் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டன. மேற்படி பாரிய கூட்டு சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளின் போது ஐஸ் போதைப் பொருள், ஹெரோயின், கஞ்சா மற்றும் சட்டவிரோத போதை மாத்திரைகள் ஆகியவற்றை போலீஸ் அதிகாரிகள் கைப்பற்றினார்கள். இதேவேளை கைதானவர்களில் மிகவும் ஆபத்தான 4 சந்தேக நபர்களுக்கு எதிராக போதைப் பொருள் கடத்தல் சட்டத்தின் கீழ் விசேட தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டு மேல்மட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. மேலும் தீவிர போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்று மருத்துவ ரீதியாக அடையாளம் காணப்பட்ட ஒரு சந்தேக நபர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் முறையான புனர்வாழ்வு மற்றும் மறுவாழ்வு நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் என்று போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் 24வது நாளாக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் மேலதிக நீதவான் முன்னிலையில் நடைபெற்றது. நேற்றைய தினம் நடைபெற்ற அகழ்வு பணிகளின் போது 7 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டதாகவும் மேலும் 2 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டதாகவும் சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். இவற்றில் 4 எண்புக்கூடுகள் சிறுவர்களுடையது என்றும் 2 வளர்ந்தவர்களுடையது என்றும் 1 குழந்தையினது என்றும் அடையாளம் காணப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். அந்த வகையில் நேற்றுடன் 355 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவற்றுள் 341 எண்பு எச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு அடையாளமிடப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இந்த அகழ்வு பணிகளில் கடந்த வாரம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ருகுணு பல்கலைக்கழக மாணவர்கள் இணைந்து நிலை நேற்றும் நிலை சில யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இணைந்ததாக குறிப்பிட்டுள்ளார்.
இவ்வாண்டு அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி தகவல் வெளியிட்டுள்ளது. அதன்படி 2026ஆம் ஆண்டில் அமெரிக்க டாலருக்கு நிகராக இலங்கை ரூபா 7% வீழ்ச்சியடைந்ததாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அத்துடன் 2026 பிப்ரவரி பிற்பகுதியில் இருந்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மோதல் நிலை ஏற்பட்டிருந்தது. இந்த மோதல் சூழ்நிலை காரணமாக வெளிநாட்டுத்துறையில் ஏற்பட்ட தாக்கங்களே ரூபாயின் பெறுமதி வீழ்ச்சியடைந்தமைக்கான காரணமாக அமைந்ததாக மத்திய வங்கி சுட்டிக்காட்டியது. மேலும் இலங்கை மத்திய வங்கியின் தகவலின்படி கடந்த வெள்ளிக்கிழமை வர்த்தக முடிவில் அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்வனவு விலை 331.42 ரூபாயாகவும் விற்பனை விலை 341.36 ரூபாயாகவும் பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். விசாரணைக்கு அழைக்கப்படவுள்ள சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகள், கொழும்பில் பரபரப்பு. ராஜபக்சகளோடு சேர்ந்து அரசாங்கம் நடத்தும் நாடகம், இம்ரான் எம்பி கடும் குற்றச்சாட்டு. TIN இலக்கம் பெறாத 40 லட்சம் பேருக்கு முக்கிய அறிவிப்பு. ரஷ்யாவின் எண்ணெய் கப்பலை துரத்தி பிடித்த பிரித்தானியா, நடுக்கடலில் அதிரடி. இரத்தக்கரை படிந்த கொலையாளிகள் இங்கு ஒருபோதும் தப்பிக்கவே முடியாது, பேராயர் கர்தினால் ரஞ்சித் சாட்டையடி. ஒரே நாளில் 926 சந்தேக நபர்கள் கைது, நாடு முழுவதும் முடக்கிவிடப்பட்ட விசேட போதைப் பொருள் ஒழிப்பு திட்டம். செம்மணியில் அடுத்தடுத்து வெளிவரும் சிறுவர்களின் எண்புக்கூடுகள். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி, மத்திய வங்கி வெளியிட்டுள்ள தகவல். இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள IBC தமிழ் என்ற எமது YouTube பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.